குற்றச்சாட்டு எங்கருந்து வருதுன்னா, ஃப்ளோர் டெஸ்ட் நடந்த டைம்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசுறாரு. சிஎம் அவர்கள் பேசுவார்ன்னு நெனைக்கும்போது, சிஎம் அவர்கள் பேசல. அதுக்கப்புறம் தேதியை குறிப்பிடாம சட்டசபை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே போய் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒண்ணு போடுறாரு. இந்த மாரி எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ட்விட்டர்ல வந்து அவர் ஆன்ஸர் சொன்னாரு. அதுக்கே நெறைய விமர்சனங்கள் வந்துச்சு. சட்டசபையில பேசினா தான் அது ஒரு அரசு குறிப்பா போகும். நீங்க ட்விட்டர்ல இருந்து பேசினா அது அரசு குறிப்பா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாரி தான் திங்கட்கிழமை அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போதும் சிஎம் அவர்கள் ரொம்ப சைலன்ட்டா இருந்தாரு. ஸோ ஸ்பான்டேனியஸா கேட்கிற கேள்விகளுக்கு டப்புன்னு அவரால இப்போதைக்கு பதில் சொல்ல முடியலன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அது கூட வாய்ப்பு தரணும்னு சொல்ல வரேன் நானு. நீங்க வந்து அவர் சார்பாக மற்ற ஆதவோ, ராஜ்மோகன் அவர்களோ நீங்க பேசுனத பார்த்திருப்பீங்க. பட் அங்கே இருப்பவர்களே பார்த்தீங்கன்னா, நீங்க பேப்பர எழுதி வச்சு தானே படிக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து மதிப்புக்குரிய உதயநிதி சார் கூட பேப்பர எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க. இல்லையா? அப்ப நீங்க அத மனப்பாடமா நீங்க என்ன கேள்விகள் உங்களுக்கு கேட்கணுமோ, அத உங்களுடைய கேள்விகள வரல. அப்போ நீங்க வந்து அரசியல்ல மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர் அவர். அவரும் கலைத்துறையிலிருந்து மிகப்பெரிய நடிகரா இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க. டெப்டி சிஎம்மாவும் இருந்தாங்க. பட் அவருக்கு ஓரளவு அனுபவம் இருக்கும். இந்த 5 வருடமாக இருந்தனால ஓரளவு அனுபவம் இருக்கும். முழுமையா அனுபவம் வந்து தான் மற்றவர்களுக்கு வந்து பக்கத்துல நேரு ஐயா உட்கார்ந்திருக்காங்க. அவர் அனுபவம் இருக்கவனா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளே ஒரு பேப்பர் வச்சு தான் நம்ம கேள்விகள் கேட்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து அரசியல் களத்துக்கு புதுசு. இதுதான் நிஜம். இது ஒண்ணும் மறுப்பதற்கு இல்ல. பட் வந்திருக்காங்க. 2 வருஷத்துல தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வந்தோனே மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு உட்கார வச்சிருக்காங்க. செயல்பாடுகள் சிறப்பா போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு கேள்விகள் கேட்டதுக்கு மறுநாள் பதில் வருது. ஸ்பாட் ஒர்க் வரணும். அத நான் அதானே ஒத்துக்கிறேன். சட்டமன்றம். அதுதான். ஒத்துக்கிறேன். ஒண்ணும் மறுப்பதற்கே இல்ல. அது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களே வந்து கொஞ்சம் டைம் குடுக்கணும் அவருக்கு. கொஞ்சம் அனுபவம் வந்துரணும். வந்ததுக்கு பேசுவாருங்கிறது அவர்களுடைய கணிப்பாவும் இருக்கு. அப்ப அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு மறுநாள் ஸ்பாட்ல உங்களுக்கு பதில் வந்தா, இப்ப இதே மறுநாள் முதலமைச்சர் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து படிச்சத, நீங்க அந்த ஸ்பாட்லயே சொல்லியிருந்தா உங்களுடைய அந்த ஆன்ஸர் என்னவா இருந்திருக்கும்? இதே வெளிநடப்பு இருக்குமா? இல்ல இருந்திருக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஓகே. அவர் மறுநாள் வந்து பேசுறாங்க. மறுநாள் அவங்க பேசும்போது நீங்க ஸ்பாட்ல இருக்கணுமா? இல்லையா எல்லா பேருமே? அதான முறை. அப்ப நீ வெளிநடப்பு செய்றதுக்கான என்ன